அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற படம். ஒரு 2020 இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து இந்த படம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நானுமே வந்து அந்த லாக்டவுன் டைமில் தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் 2017 ஒரு sci-fi ஆக்ஷன் ஃபில்மாக ரிலீஸ் ஆன வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஃபியூச்சரில் ஓவர் பாப்புலேஷன் அண்ட் ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸ்னால கவர்மெண்ட் ஒரு புது பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு குடும்பத்துக்கே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கணுன்ற ஒரு ரூலை வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. அந்த டைமில் ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ஒரு 7 குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. அவங்க 7 பேருமே ஒரே டைமில் பிறந்திருக்காங்க, ஒரே ஃபேமிலிக்கு பிறந்திருக்காங்கன்றதுனால அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற ஒரு 6 பேரை வந்து கூட்டிகிட்டு போய் க்ரையோஸ்லீப்பில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுடைய தாத்தா வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் சீக்ரெட்டாக வளர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த 7 பேருக்குமே இந்த வீக்ஸில் இருக்கிற டேஸோடைய பேரை வந்து வைக்கிறாரு. லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொல்லி 7 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையை அவங்க ரொம்ப வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மண்டே வந்து வெளியே போவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. ஆனால் அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை கடத்தி வச்சுருக்காங்களான்றதை கண்டுபிடிச்சி காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதை. அண்ட் இந்த படம் நான் சொன்ன மாதிரி 2020 தான் நான் ஆல்ரெடி பார்த்தேன். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லணுன்றதுக்காகவே திருப்பி ஒரு தடவை முந்தானேற்று உட்காந்து பார்த்தேன். கண்டிப்பாக இன்னுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் இருக்கிற விஷுவல்ஸ், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கும். இந்த படம் Amazon Primeல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இட் வில் பி வொர்த் தி வாட்ச்.